அப்பவே எங்க அப்பா படிச்சு சொன்னாரு. நான் கேட்டேனா, இந்த இன்ஜினியரிங்லாம் வேணாமா, உன்னை ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல சேர்த்து விடுறேன், ஒரு ஸ்கூல் டீச்சராவோ இல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராவோ ஆயிடலாம் அப்படின்னு சொன்னாரு. நான் கேட்டேனா, அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் ஒரு ஸ்கூல் டீச்சராவோ இல்ல ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராவோ ஆயிருந்தா இந்த மாதிரி காட்டன் சாரியை டெய்லி வியர் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். என்ன பண்றது, என் கரகம் இன்ஜினியரிங்க படிச்சுட்டு இங்க வந்து இப்படி டீச்சர் படிக்கணுமா? ஆமாங்க, எனக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்தே இந்த ஸ்கூல் டீச்சர்லாம் பார்த்தா ஒரு கிரேஸ். அவங்க கட்டிட்டு வர சாரிக்காகவே இன்னைக்கு என்ன லெசன் நடத்த போறாங்க அப்படின்னு நான் யோசிச்சதை விட இன்னைக்கு என்ன சாரி கட்டிருப்பாங்க அப்படின்னா நாங்கெல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே அதான் பார்த்துட்டு இருப்போம். எனக்கு அப்போல இருந்தே இந்த மாதிரி காட்டன் சாரினா ரொம்ப பிடிக்கும். நீங்க ஒரு ஸ்கூல் டீச்சரா இருக்கீங்க இல்ல ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரா இருக்கீங்க, ஃபுல் டே சாரி வியர் பண்ணணும் ஆனா கம்ஃபர்டபுளா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி காட்டன் சாரியை சூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரி உங்களுக்கும் காட்டன் சாரி எல்லாம் வியர் பண்ண பிடிக்கும் ஆனா குண்டா இல்லாம ஒல்லியா காமிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த சாரி உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சாரி ஃபுல்லாவே ஒரே மாதிரி டிசைன் தான் வரும். பார்டர்ல மட்டும் உங்களுக்கு அழகான மைல் டிசைன் வந்துரும். இதுக்கு பிளவுஸுமே ரன்னிங்ல தாங்க வரும். இந்த சாரியை ராகம் ட்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டா பேஜ்ல இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். பிளவுஸ் ரன்னிங்ல வரதால இதுக்கு எனக்கு சஜீஸ் ஃபேஷன் அவங்க தான் அழகா பேட்டர்ன் டிசைன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸ்லீவ்ல பாத்தீங்கன்னா அழகா இந்த மாதிரி ஒரு பவ் ஒர்க் பண்ணி சூப்பரா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நெக்ல பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பேட்டர்ன் பண்ணி அதுல குட்டி குட்டி ஜிமிக்கி வச்சு எனக்கு ரொம்ப அழகா நான் எதிர்பார்த்த மாதிரி சூப்பரா ஸ்டிச் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இந்த சாரியோட பிரைஸ் டீடைல்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட டிஎம்க்கு அனுப்பி வைக்கிறேன்.